ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டுமா? நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லும் பாருங்கள். ஆல்ரெடி எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டு எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணிக்குவார். லாகின் பண்ணிவிட்டு அவர் ரெஃபர் லிங்க்கு உங்களுக்கு தருவார். எங்கே தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெல்கம் போர்ட்டல், இது லேட்டஸ்ட் அப்டேட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேஷ்போர்டுன்றதை கிளிக் பண்ணுவார். டேஷ்போர்டை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், ஸ்டாஃப் ஐடி, உங்கள் ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும் பாருங்கள். காஃபி ரெஃபரல் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஷேர் அண்ட் ரெஃபரல் லிங்க்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். காப்பின்றது லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் ரெஃபர் லிங்க்கு. இப்போ பாருங்கள், காப்பி ரெஃபர் லிங்க்கு காப்பிடு. ஓகே பண்ணணும். இப்போ காப்பி ஆச்சு. ஷேர்ன்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஃபர் லிங்க்கு வாட்ஸ்அப்புக்கு சப்போஸ் வேணும்னா வாட்ஸ்அப் கொண்டாந்து கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்புக்கு யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எந்த குரூப்புக்கு வேணும்னாலும் யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூசேஜ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, அந்த ரெஃபர் லிங்க் காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் அந்த ரெஃபர் லிங்க்கு. இந்த ரெஃபர் லிங்க் தேவைப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். தேவைப்படாதவங்க சோஷியல் மீடியாவெலாம் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரெஃபர் லிங்க் கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இதை ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டீம் மெம்பர் சப்போர்ட், இது தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த கோயிந்து எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ சப்போஸ் இதை கிளிக் பண்ணுறீங்க, இது ரெஃபர் லிங்க். கிளிக் பண்ணுறது லிங்க்கு கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், ரெஜிஸ்டர் கம்பல்சரியாக நீங்கள் ரெஃபர் லிங்க்கை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ நியூ ஜாயினர்ஸ் ரெஜிஸ்டர்ட் அண்ட் இந்த வீடியோஸை கம்பல்சரியாக எல்லாருமே பார்க்கணும். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யூஸ் பண்ணுறது ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஸ்பான்சர் நேம், உங்களுடைய ஸ்பான்சர் நேமு, ஸ்பான்சர் ஐடி, உங்களுடைய நேமு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பிளான்றது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட் லேர்னர் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட் லேர்னர் ஸ்டார்டிங்கில் வந்து அதுதான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணி அதாவது கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கிங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணுன்றது கீழே இருக்கு பாருங்கள். கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. அதே போல் உங்களுடைய லைவ்ல இருக்க மொபைல் நம்பர் கொடுக்கணும். கன்ஃபார்ம் மொபைல் நம்பரு, இமெயிலு, கன்ஃபார்ம் இமெயிலு. இந்த இமெயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கரெக்டாக இருக்கணும். எந்த ஒரு தவறுதலும் இல்லாமல் பார்த்துக்குங்க. மிஸ் ஆகாமல் லைவில் இருக்கிறதா எல்லாமே கொடுத்துக்கிட்டு இதை டிக்கை கிளிக் பண்ணுறீங்க. அதாவது இதை டிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கண்டிஷன்ஸுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றதுக்கான ஆப்ஷன்ஸ் டிக் பண்ணிட்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறேங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டீங்க. இது வந்து அக்ரிமெண்ட், நீங்கள் எஸ்பிஓடைய அக்ரிமெண்ட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது கிளிக் பண்ணுறது தான் இந்த கிளிக். இதை பாருங்கள், அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டீம் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரும். இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் உங்களுடைய லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரௌசரில் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த டீம் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். டீம் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அதை கிளிக் அண்ட் ரெஜிஸ்டர் அக்ரிமெண்ட் ஃபார்ம் அதெல்லாம் பார்த்துட்டீங்க. இல்லை திரும்ப பார்க்கணுன்னா திரும்ப கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் சப்மிட் பண்ண, அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்ன்ற ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் இது வந்து வராது.
லைட்டில் தான் இருக்கும், டார்க்கில் வரும். எல்லாத்தையும் ஃபில் பண்ணி டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட்ன்ற ஃபார்ம் வரும். உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் வரும், யூசர் ஐடி பாஸ்வேர்டு. இதை நீங்கள் தவறாமல் நோட் பண்ணி வச்சுக்கணும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு தவறாமல் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. எங்கே எதுக்கு கேட்டாலும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதை வச்சு தான் உங்களுடைய டவுட்டு கிளியர் பண்ணுவாங்க. உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் தான் இந்த மெம்பர் நீங்கள் தான் அப்படின்றது தெரிய பண்ணுவாங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கம்பல்சரியாக உங்கள் மெயில் ஐடிக்கு வரும். நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.